வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். அண்ட் ஒரு 5 நிமிஷம் சைலண்டா இருப்போமா? மௌனாஞ்சலி Under 10K phone. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. 10,000 ரூபாய் கீழே ஃபோன்லாம் என்னன்னு தேடி பார்த்தோம், எல்லாம் செத்து போச்சு மச்சான். அப்படி இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. ம் லிட்டரலா சொல்றேன், இருக்கு ஃபோனு இல்லைன்னா சொல்ல வரல. பட் ஆனால் அந்த ஃபோனை வந்து யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எங்களுக்கே ஒரு மாதிரி உறுத்தது, ஹர்ட்டிங்காக இருக்கு. இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே லாவாலேயே 4Gen 2 ஓடையும் ஒரு ஃபோன் இருக்கு. பிளேஸ் டிராகனா? பிளேஸ் டிராகன் 5G 4Gen 2 ஓட 10,000 ரூபாயா லான்ச் ஆனதா? இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பாரு. கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரியான ஃபோனு தாராளம். நோ ப்ளோட் வர்ஸ் தான் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக. அவன் இன்னும் பயங்கரம். ஸோ இதெல்லாமே வந்து அன்எக்ஸ்பெக்டடுங்க. லாவாவை பற்றி பேசும்போது பாதி நேரம் காவா நோண்டி விட்ட மாதிரி தான் நமக்கு இருக்கும். அவ்வளோ கண்டாவி 12,000 ரூபாய் கிட்ட இருக்கு. பட் ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்க. இது வேறையா? அந்த ஸ்னாப் டிராகன் பிளேஸ் டிராகன், அதாவது ஸ்னாப் டிராகன் பிளேஸ் லாவா பிளேஸ் டிராகன் வித் ஸ்னாப் டிராகன் 4Gen 2. அதனால தான் அந்த நேமே. சரி, இவனுங்க இப்படி டிராகனோட வந்துட்டு இருக்கும்போது தான் எங்க ஆள் ஒருத்தர் வந்து 7S Gen 4ஓட 32,000 ரூபாய்க்கு 8128 மாடல் லான்ச் பண்ணியிருக்காரு. இன்ஃபினிக்ஸ் நோட் 60 ப்ரோ. பின்னாடி வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேலாம் இருக்கும். ஆமாம், கிளிஃப் மேட்ரிக்ஸ். சரி இருக்கட்டும். ஆனால் இன்ஃபினிக்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஸ்னாப் டிராகனில் கால் எடுத்து வச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். இன்னும் போக போக அவன் வந்து ஒரு 8S Gen 4 பேஸ்ட் ஒரு ஃபோனை கொண்டு போய் 45,000க்கு லான்ச் பண்ணான்னா கூட அவனை தப்புன்னு ரொம்ப சீப்பாலாம் நினைச்சிடாதீங்க. நிஜமாவே ஓரளவுக்கு சில சமயங்களில் சர்ப்ரைசிங்காக நல்லாவே நல்ல பையங்க அவன். ஆமாம். நாங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் 50X S இதுலேயே மறந்துட்டோம். இது ஆக்சுவலாக வந்து அண்டர் 10Kன்னு தான் போகணும்னு நினச்சோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 12Kவாக மாற்றிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் அப்படி பட்ஜெட்டை நீங்கள் கொஞ்சம் இந்த அங்கங்கே 2,000 வாங்கி கடனுடனே வாங்கி அப்படி பண்ணாதாங்க முடியும். ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குகிறோம். அது ஓரளவுக்கு ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் உருப்படி தேவையில்ல இதுலயே. இல்ல எங்கால் ரொம்ப யோசிச்சு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன தெரியுமா, M17E அப்படின்னா, டேய் என்னடா அப்படின்னா 10 to 13Kக்குள்ள அதுதான் இருக்கு அப்படின்றான். சரி அல்ல, சரி அது இருக்கட்டும். ஆனால் நான் அப்போ தான் யோசித்தேன், எக்ஸினாஸே ஒரு தண்டக்கருமம் 1330 வச்சுக்கிட்டே நம்ம மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதில் என்னடான்னு பார்த்தா 6300வா? 6300 டிமென்சிட்டி, அதுவும் ஒரு தண்டக்கருமம் தாங்க. அதில் என்ன ப்ராப்ளம்னா 6300க்கு நீங்கள் ஃபுல் HD பேனல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், கொடுக்கக்கூடாது நான் சொல்லுறேன், கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது அந்த டிஸ்பிளேக்கு கண்டென்ட்டை ரெண்டர் பண்ணுறதுலேயே ஸ்லோ ஆகிடும். ஆமாம், வாட்டர் ட்ராப் நாட்ச்லாம் வேறு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, பழமையான 5-6 வருஷம் அப்டேட் இருக்கும் முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா 2030 வாட்டர் ட்ராப் நாச்சோட ஒருத்தர் வெளில சுற்றிட்டு இருக்கானா எப்படி இருக்கும்? அதுக்கு தான் யூனிக் பீஸாக இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த ஃபோனு. அப்புறம் 6000 mAh பேட்டரி, கொஞ்சம் பெரிய பேட்டரியாக இருக்கும். பட் ஆனால் அதில் பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது. இல்லை இவ்வளோ நேரம் இந்த ஃபோனை பற்றி பேசினது தப்பு. இதை நாங்கள் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. அடுத்ததுக்கு போ. Vivo T4 Lite கொஞ்சம் டீசெண்டான டிவைஸுங்க. ஆனால் 6300 பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குன்னா, இதுவும் அதே ப்ராசஸர். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் முக்கால்வாசி இந்த ப்ராசஸர் தாங்க இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் 6300 பற்றி பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அடே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, அந்த 7300 ஏதாவது தர முடியுமாடா அப்படின்னு கேட்கலாம். 7300 பேஸ்டு ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தா இப்போ காஸ்ட்லியாக போய்கிட்டு இருக்கு. எல்லாமே சரி 7300 அப்படி இருக்கும்போது தான், அதனால தான் நான் வெறுத்து போய் 7060 ஓடி போய் விழுந்தேங்க கடைசியில். அதுவும் ஒன்றும் ரொம்ப ஒழுங்குலாம் இல்லை. பட் HD பேனல்னு வரும்போது லாவா காப்பாற்றி விட்டுச்சு என்ன. சரி, அதனால இந்த ஃபோனும் எனக்கு தெரிஞ்ச ஸ்கிப்பு தாங்க. அடுத்து எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்போ எல்லாமே அப்படிதான். 6300 இருந்ததுன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். எல்லாமே அதான் இருக்கு. போக்கோ C85 XL. சரிங்க பாருங்களேன், நான் என்ன தெரியுமா சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த டிவைஸ் எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிட்டு வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் என் மனசு இருக்கு. உண்மையை சொன்னா இதுக்கு செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த இத்து போன ஃபோனை வாங்கினாலும் பரவாயில்லன்னு Pixel 6 வாங்கிடலாம். Pixel 6 10,000-11,000 கிடைக்குது. 5G சப்போர்ட்டும் இருக்கு. சரியா, டீசெண்டான ஒரு ஃபோனு. பவர் சேவர் மோட் மட்டும் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுவேன் நான். இங்கே என்ன நடந்ததுன்னா, அதே நேரத்தில் மணியும் வீக் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம். ப்ளஸ் சிப்பு ப்ரைஸ் ஹைக்குன்னு இந்த மாதிரியான தேவையில்லாத தலைவலி இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளை கன்வின்ஸ் பண்ணும் விதமாக வந்து நிறைய ரீசன்ஸை போட்டு ப்ரைஸ் ஏற்றிட்டாங்க. நீ வாங்கினா இப்படி தான் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரியான நிலைமையை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், செகண்ட்ஸ் மார்க்கெட் நீங்கள் போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிற ரிஸ்க்கையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். சரியா, ரைட்டு. அடுத்து வந்து சாம்சங் கேலக்ஸி F06. அடுத்து லாவா ஸ்டார்ம் லைட் 5G. அடுத்து லாவா ஸ்டார்ம் லைட் 5G வந்து 6400 டிமென்சிட்டி. என்ன அங்கே இல்லை புரியல, 63 தானே பிடிக்காது. நீங்கள் ஒரு நம்பர் மாற்றிருக்கோம்ல. அதான் இது எப்படி இருக்குன்னா, ஏங்க 2 இட்லிங்க என்ன சைஸ் மாற்றிருக்கோம்ல, அந்த மாதிரி என்ன இது விளங்கவே விளங்காதுங்க. நிஜமா எனக்கு வருத்தமாக இருக்குங்க அவங்க எல்லாருக்கும். நான் அதனால தான் எதுக்கு நான் வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி பேசினேன். அடுத்த ஃபோன் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க, AI Nova 5G யூனிசாக் T8200 ப்ராசஸரோட. ஆக்சுவலாக அந்த ப்ராசஸர் கொஞ்சம் பெட்டருங்கிறது உண்மைதான். அது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஃபன்னு. கேமரா செட்டப்பும் வந்து இவ்வளோ நேரம் ப்ரைமரி ஃப்ரண்ட்டு அதுதான் இருந்திருக்கும் மற்ற ஃபோனில். இவந்தில் பார்த்தீங்கன்னா
50 MP பிரைமரியும் 8 MP அல்ட்ரா வைடு இருப்பான். இந்த 8 MP அல்ட்ரா வைடு தான் இப்பயும் கூட மார்க்கெட்டில் 40,000 ஃபோனில் இருக்கு. ஆமாம், ஆனால் இவன் சென்சார் என்னன்னு எனக்கு தெரியல. பட் 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு, கொடுத்துருக்கான், ப்ரொவைட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது பெரிய விஷயம். பிரைட் டே லைட்ல அல்ட்ரா வைட் ஃபோட்டோ எடுக்கலாம். 5 MP ஃப்ரண்ட்டுங்க, கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 5 வருஷம் முன்னாடி போன மாதிரி ஒரு ஏன் வருத்தப்படுற? அதான் C75 வருது, 5000 mAh பேட்டரியோட இருக்கும். ஆக மொத்தம் இந்த AA+ பார்க்கும்போது ஓகே, இவனுங்களை விட இவன் கொஞ்சம் தனித்துவமாக இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுல என்ன ஹைலைட்னா AA+ ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. இதுல பெரும்பாலும் நம்ம இது வரைக்கும் பார்க்குற ஃபோன்ஸ் எல்லாமே மெஜாரிட்டி நிறைய ஃபோன்ஸ் வந்து ஃபுல் HD இல்லாமல் HD+ல வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து வந்து இப்போ போக்கோ C75 வேற எதுவும் இல்லை, A4 ஃபோன் பார்த்துருப்போம். ஸ்னாப் டிராகனுக்குள்ள கால் எடுத்து வச்சுட்டீங்க நண்பர்களே. ஆனால் என்ன ட்விஸ்ட்னா இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏர்டெலுக்கு இன்னும் ட்ரூ 5G வரல, அதனால 4G தான் ஒர்க் ஆகுங்கிறது. ஆண்ட்ராய்டு 5G மட்டும்தான் இதில் வேலை செய்யும். அதனால ஜியோ சிம் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபோன் இந்த அங்கேயும் Note 50X இன்னும் 12,500 இருக்கா? ஆமாங்க, ஆஃபர்லாம் போட்டால் 12,500 rupees. ஸ்டாக்கே இல்லடா நான் பார்க்கும்போது, அதனால தான் நான் இது செக் பண்ணிட்டு தான் இது பண்ணேன். நான் இது ஏன் வாங்கல, ஏன் லாவா போனேன்னா இது ஸ்டாக் இல்லை, அப்போ வெறுத்து போய் தான் அதுக்கு போனேன். இல்லாட்டி இதில் வேற லெவல் ஃபோன் Infinix Note 50X. ஏன்னா இதை நான் வாங்கியிருந்தேன்னு வையேன், நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி நமக்கே தெரியும் இது எவ்வளோ நல்ல ஃபோன்னு. அதனால தாராளமாக இதுதான் நான் வாங்கியிருப்பேன். இது ஸ்டாக் இல்லாதனால தான் நான் லாவா பக்கம் போனேன். அதுலேயும் லாவாலேயே தேடும் போது இதுதான் 8GB ரேமோட இருந்தது. அதனால தான் சரி ரைட்டு 8GB ரேமுங்கிறது நிஜமாவே முக்கியம் அப்படின்னு சொல்லி அதனால தள்ளி விட்டேன். இவன் பாருங்க, இவன் நேரம் எந்த ஃபோன் பேசினாலும் எங்களுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் சோகமாக இருந்திருப்போம். இந்த Infinix Note 50X உங்களுக்கு 12,500 ரூபாய்க்கு கார்டு ஆஃபர்லாம் போட்டு கிடைக்குது. அது மட்டும் இல்லடா, குட் ஆப்ஷன். இந்த பட்ஜெட்டில் 12,000 ரூபா அந்த மாதிரியான ஒரு பட்ஜெட்டில் 45 வாட் சார்ஜிங் யாருமே தரலைங்க, இவன் ஒருத்தன் தான் தருவான். ஸோ அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல ஃபோனுங்க, ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணியிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. Dimensity 7300 இருக்கும். இந்த ப்ராசர் வச்சுக்கிட்டு தான் எல்லாம் 20,000 25,000 ரூபாய்க்கு போயிட்டானுங்க. இவன் ஏதோ கார்டு ஆஃபர்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 7300 Dimensity ப்ராசரே கிடச்சிருவான். ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், ஃபோனாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா இருப்பான். எஸ், இதெல்லாம் வந்து இந்த ஃபோன் நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டிவைஸ். அதனால் இவன் ஒரு நல்ல ஃபோனுங்க. இவனை வந்து நாங்கள் படிக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்கள் எக்ஸைட்மெண்ட்டோட. அதான் அந்த மாதிரியான ஒரு ஃபோன் தான் Infinix Note 50. ப்ளோட்டர் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த பட்ஜெட் கிடைக்கிறதே பெருசு. அப்புறம் Moto G45, Moto G35 இந்த ரெண்டுமே வந்து இந்த பட்ஜெட் ரேஞ்சில் அவைலபிளாக தான் இருக்குது. அதில் Moto G35 பார்த்தீங்கன்னா பழைய யூனிசாக்கோட வரும், ஆனால் அது வந்து ஃபுல் HD பேனலு, கொஞ்சம் ஸ்லகிஷ்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் Moto G45 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HD+ பேனலில் வரும், ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருக்கும். 6S Gen 3 அகைன் 695 இந்த பட்ஜெட்டில் கிடைக்குது. ஸோ இப்பயும் 13,000 ரூபாய் கீழே 12,000 ரூபாய் கீழே இது கிடைக்குது அப்படிங்கிறனால இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 MP மற்றவனை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் பெருசு. அப்புறம் பிரைமரி 50. G35 அதே மாதிரி தான். என்ன இடம்னா உனக்கு வந்து ரியரில் டியூல் கேமரா செட்டப் இருக்கும். ஓகே, ஃபுல் HD பேனலு, ரியரில் டியூல். இதே மாதிரி அந்த மோட்டோக்கான ஒரு இது இருக்குங்க, பேட்டர்ன். அந்த ஃபேண்டம்னு சொல்லிவிட்டு ஒரு கலர் இருக்கும், அந்த லெதர் மெட்டீரியல், அந்த மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும். மற்ற ஃபோன்ஸை பார்க்கும்போது இதில் ஓரளவுக்கு சாலிடாக கொஞ்சம் மனம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதாவது சஜஸ்ட் பண்ணலாம், இல்லை சொல்லலாம் அப்படின்னா அது வந்து Infinix Note 50X. அப்புறம் Moto G35 45. சிக்கன் ரேட்டு எக் ரேட்லாம் இறங்கிருச்சுடா, சரியா? அந்த மாதிரி வந்து ஃபோன் ரேட்டும் இறங்குமா இறங்காதா, இதான் என் கேள்வி. சிச்சுவேஷன் மாறும்போது முட்டை ரேட்லேருந்து கோழி ரேட்லேருந்து எல்லா ரேட்டும் இறங்குது, மீட்டாக இருக்கட்டும் அதுவும் ஏறுது இதுவும் இறங்குதுன்னு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஃபோன் ப்ரைஸ் இறங்குமா இறங்காது. ஏன்னா இவனுக்கு வந்து காரணம் கண்டுபிடிச்சி எப்பவுமே ரேட் ஏற்றுவானுங்க. சரி, இப்போ ரேட் ஏற்றியாச்சு, அடுத்து வந்து நிஜமாவே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது, கொஞ்சம் அவைலபிலிட்டி மெமரி சிப்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்னும் போது அப்போ குறைப்பாங்களா? இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும், நான் கஷ்டப்படுறேன், ஒத்துக்கிறேன், ஓகே. பட் அதுக்கப்புறம் குறைப்பீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறது தான் எங்கள் கேள்வி. சரி, ஊரே வந்து சூதானம் எல்லாரும் வந்து நார்மல் ஆகிடுறாங்க, எல்லாருமே வாரெல்லாம் நிறுத்திக்கிட்டாங்க, எல்லாரும் ஓகே ஆகிட்டாங்க, எல்லாம் பக்கா அப்படின்னும் போது அப்பயாவது குறையுமா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்குது. பட் இவனுங்களை சத்தியமாக நான் எந்த இடத்துலையுமே நம்ப மாட்டேன். இன்னை வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ண மாட்டோம். இல்லை, இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல நிஜமாவே அதனால தான் ரீசெண்டாக அந்த ஷிப்மெண்ட் பற்றி பேசியிருப்போம். ஆப்பிள் மட்டும் அடிச்சு தூக்குன்னு போயிட்டான். அவன் ஆல்ரெடி ரேட் ஏற்றிட்டு மேலே போய் உட்காந்துருந்தனால உனக்கு வசதியாக இருக்குது. இப்போ ப்ரைஸை வந்து நான் இந்த விலை தான் வைப்பேன், நீ இதில் வாங்கினா வாங்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கான், அவன் வாங்கிட்டு தான் இருக்கான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்து. இப்போ எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆப்பிள் ரொம்ப ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி வாங்கி. ஏங்க நம்ம கமெண்ட்லேயே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், அந்த கமெண்ட்ல வந்து சொல்கிறாங்க, நான் OnePlus வாங்கலாம்னு நினச்சேன் ப்ரோ, 80K 75K வந்தது, அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஐஃபோன் இருக்குது, சரி இதை வாங்கலாமா அதை வாங்கலாம்னு வச்சேன், iPhone 17 வாங்கிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஐஃபோனை வந்து ஏதோ ரிலேபிளாக எலிவேட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, அவனும் டுபாகூர் தான், சாணியெல்லாம் வப்பன் தான். ஆனால் என்னென்னா இப்போ இருக்கிற மக்களோட மைண்ட் செட் என்னென்னா, ஐஃபோன் வாங்கிட்டா ஐஃபோனே வந்துடுது, நான் ஏன் ஆண்ட்ராய்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து விட்டது. அதனால தான் ஐஃபோன் வந்து இப்போ வளர ஆரம்பிச்சிட்டான். அவனை யாராலையும் தடுக்க முடியாது, வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, சக்கரவர்த்தியா வாழலாம். ரைட்டு மக்களே. ஸோ ஆக மொத்தம் உங்ககிட்ட நாங்கள் சொல்ல வந்தது என்னென்னா, 15,000 ரூபாய்க்கு கீழே, இல்லை சரி 12,000 ரூபா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாம் நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவாசரியை பார்க்கலாம். பார்க்கலாங்க. ஓ வரட்டா